விஜயலட்சுமியிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காராம் சீமான். வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. என்ன நடந்ததுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை விஜயலட்சுமி தொடர்பான அவதூறு வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியதோடு அது குறித்து அனைத்து கருத்துக்களையும் திரும்ப பெறுவதாக உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்கார். இதன் விளைவாக உச்சநீதிமன்றம் வழக்கை முடித்து வச்சு உத்தரவிட்டிருக்காங்க. 2011ஆம் ஆண்டில் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்த நடிகை விஜயலட்சுமி 2012இல் அதனை வாபஸ் வாங்கினாங்க. இருந்தாலும் 2023இல் மீண்டும் ஒரு புதிய புகாரை அவங்க தாக்கல் செஞ்சாங்க. இந்த புகாரை ரத்து செய்யக்கோரி சீமான் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தபோது, நீங்கள் குழந்தைகள் அல்ல, சீமான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு, எதிர்காலத்தில் நடிகை தொந்தரவு செய்ய மாட்டேன்னு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தால் மட்டுமே பாலியல் குற்றச்சாட்டுகளை ரத்து செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படின்னு நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க. நீதிமன்றத்தின் இந்த நிபந்தனையை ஏற்று சீமான் மன்னிப்பு கோரியதாலும் இருவரும் பரஸ்பரம் சமரசம் செய்து கொண்டதாலும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயம்தான் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே நிறைய இவர்களை பற்றி நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்து வந்துக்கிட்டே தான் இருந்தோம். ஒருவருக்கொருவர் குற்றம் சொல்லிக்கொள்வது, அதே போல் விஜயலட்சுமி அவர்கள் சீமான் அவர்களை பற்றி பேசுகிறது, சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவர்களை பற்றி பேசுகிறது அப்படின்னு நிறையவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் இப்போ சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய அளவில் ஒரு உத்தரவு தீர்வு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, இனிமேல் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவர்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதான். ஒரு காலத்தில் படத்தில் எப்படி ஒரு நடிகையாக நம்ம அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்தோம், இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குதுன்னு பலருமே பல கமெண்ட்டுகளை பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் இப்போ மறுபடியும் இருவருமே பரஸ்பரமாக எந்தவித பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சமாதானமாயிருக்காங்கன்றது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.